அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியின் வாயிலாக 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 5 விரிவானம் பகுதியில் கமலாலயன் எழுதிய புதிய நம்பிக்கை என்ற நம்பிக்கையூட்டும் கதையை நாம் காணவிருக்கிறோம். இக்கதையில் பங்கு பெறுவோர் மேரி ஜேன், சாம் மெக்லியோட் மேரியின் தந்தை, பாட்சி மேரியின் அம்மா, பென் வில்சன் வெள்ளைக்கார முதலாளி, மிஸ் வில்சன் மேரியின் கல்விக்காக உதவி புரிந்தவர். அடுத்ததாக மேரியின் பாட்டி. எனவே மேரி அந்த மாலை பொழுதை மிகவும் விரும்பினாள். அடுத்த தலைப்பு மேரியின் ஆசை. மேரியின் மென்குரல் சூரிய வெப்பத்தை ஊடறுக்கும் குளிர் நீரோடையைப் போல சன்னமாக ஒலிக்கும். அப்போ மேரி பார்த்திங்கன்னா மென்மையாக இனிமையாக பாடக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருந்தால் அவள் தானே பேசிக்கொள்வாள். பருத்தி செடி வளர்வதற்கு ஏன் இவ்வளவு காலம் எடுத்துக்கொள்கிறது? பருத்தி செடிகளை அவள் மிகவும் கவனமாக பார்த்து கொண்டிருந்ததற்கு இன்னொரு காரணமும் உண்டு. பருத்தி செடியில் அரும்புகின்ற முதல் பூ மொட்டை பார்க்கின்ற முதல் ஆளாக தானே இருக்க வேண்டும் என்ற விருப்பம்தான் அது. அவ்வாறு இருக்க ஒரு நாள் மேரி முதல் பூவை பார்த்துவிட்டாள். ஒரு கணம் தனக்குத்தானே திகைத்தாள். ஹேய், முதல் பூ, முதல் பூ, இங்கே, இங்கே, எங்கே, எங்கே? நான் தான் முதலில் பார்த்தேன், நான் தான் என்று கத்தினாள். எல்லோரும் அந்த முதல் பூவை பார்க்க ஓடி வந்தார்கள். அவர்களுக்கு தெரியும், இனி 3 வாரங்களில் பருத்தி பூக்கள் செந்நிறத்தினால் வயல்கள் முழுவதும் சிவப்பாகிவிடும். அப்போ வயல் பூரா சிகப்பாக மாறிடும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அடுத்த 6 வாரங்களில் புது பருத்தி நிறைந்துவிடும் இந்த தோட்டத்தில் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். மேரி இந்த கோடைகால இரவுகளை மிகவும் விரும்பினாள். தெளிந்த நிர்மலமான வானம், மேகங்கள் இல்லாத தெளிந்த வானமாக இருக்கும். பருத்தி பூக்களை பார்த்து கண் சிமிட்டும் நட்சத்திரங்கள், இவற்றை பார்த்தவாறே சும்மா இலக்கற்று சிந்தித்தபடி இருப்பது அவளுக்கு பிடித்தமானதாக இருந்தது. இலக்கற்று என்றால் இலக்கு இல்லாமல், இலக்கு அற்று, இலக்கு இல்லாமல், எந்த விதமான குறிக்கோளும் இல்லாமல் சிந்திச்சு கொண்டு இருப்பது அவளுக்கு பிடித்தமான ஒன்றாக இருந்தது. அடுத்த உட்தலைப்பு வெள்ளை முதலாளியின் வீடு. அடுத்த நாள் காலை உணவு முடிந்தது. மேரியின் அம்மா பாட்சி துவைத்து தேய்த்த துணிகள் நிரம்பிய கனத்த கூடையை தலையில் தூக்கி கொண்டார். மேரியும் அம்மாவுடன் ஒட்டி கொண்டாள். புழுதி படிந்த சாலையில் வெள்ளை முதலாளிகளின் வீடுகளை நோக்கி இருவரும் நடந்தனர். அந்த மாளிகை வீடு பென் வில்சனுடையது. அடுத்த கேரக்டர். பாட்சியும் மேரியும் பின்பக்க கதவு வழியாக உள்ளே சென்றனர். கருப்பின மனிதர்களுக்கு முன்புற வாசலில் அனுமதி கிடையாது. கதவு திறக்கப்பட்டது. பாட்சி வீட்டினுள் சென்று விட்டால் மேரி வெளியிலேயே இருந்தால். சற்று தூரத்தில் மற்றொரு சிறிய வீடு இருந்ததை மேரி கண்டாள். அது வெள்ளைக்கார குழந்தைகள் சும்மா ஓடி விளையாடுவதற்கென்றே கட்டப்பட்ட வீடு அது. வெள்ளைக்கார சிறுமியின் உரையாடல். அந்த பென் வில்சனுடைய 2 குழந்தைகள் மேரியோடு உரையாடுறாங்க. ஹலோ மேரி, உள்ளே வர விரும்புகிறாயா? ஒரு வெள்ளை சிறுமி கேட்டால். மேரி தயங்கினாள். அவளுடைய தயக்கத்தை ஆவல் வென்றபோது, அப்படின்னா அவளுடைய தயக்கத்தை மீறி ஆவலால் அவள் வீட்டுக்குள்ளே சென்று விட்டாள்னு அர்த்தம். அவள் மெதுவாக வீட்டினுள் நுழைந்திருந்தாள். அங்கிருந்த அழகுமிக்க விளையாட்டு பொருட்களை எல்லாம் ஆச்சரியத்துடன் பார்த்தாள். எங்களோடு சேர்ந்து விளையாட விரும்புகிறாயா என்ற அந்த வெள்ளைக்கார சிறுமி கேட்பதற்கு ஆமாம் என மேரி பதில் அளித்தாள். வீட்டிற்குள் விளையாடியபடி சுற்றி வந்தபோது ஓர் ஓரத்தில் கிடந்த சிறிய மேஜையும் அதன் மீதிருந்த பொருளும் மேரியின் கவனத்தை ஈர்த்தன. மேரி அந்த வீட்டை விட்டு வெளியேறுதல். அந்த
அந்த பொருள் பைண்டிங் செய்யப்பட்ட ஒரு புத்தகம். மேலட்டை ஓவியத்தையும் அச்சிடப்பட்ட புத்தக தலைப்பையும் பார்த்து ஆர்வமுற்ற மேரி அதை தன் கையில் எடுத்து கொண்டாள். அதை புரட்ட துவங்கிய போது வில்சனின் 2 பெண் குழந்தைகளுள் சிறுமியாக இருந்தவள், புத்தகத்தை என்னிடம் கொடு, இதை நீ எடுக்கக்கூடாது, உன்னால் படிக்க முடியாது என்று மேரியிடமிருந்து புத்தகத்தை வெடுக்கென பிடுங்கி கொண்டாள். முதலில் மேரிக்கு ஒன்றும் புரியவில்லை. பிறகு சும்மா அதை பார்த்துவிட்டு தருகிறேன், நான் ஒன்றும் அதை சேதப்படுத்தி விட மாட்டேன், பத்திரமாக வைத்திருப்பேன் என அவளிடம் கெஞ்சுகிறாள். அதற்கு அந்த வெள்ளைக்கார சிறுமி, எனக்கு அது எப்படி தெரியும்? புத்தகங்கள் படிக்க முடியாதவர்களுக்காக இல்லை, தெரிந்து கொள், பத்திரமாக வைத்திருப்பேன் என மீண்டும் கூற முடியாது. அப்படியானால் உன்னால் இதை படிக்க முடியுமா என மேரி கேட்டால், நிச்சயமாக படிக்க முடியும் என்று அந்த வெள்ளைக்கார சிறுமி கூறினாள். பின்பு அந்த சிறுமி விளையாட்டு சாமான்களையும் மேரியிடமிருந்து பிடுங்கி கொண்டாள். மேரி மனம் துவண்டால். நட்புணர்வு அற்ற அந்த இடத்திலிருந்து உடனே வெளியேறினால் கண்ணீர் பொங்கியது மேரிக்கு. மேரியின் மன எண்ணங்கள், சிந்தனை ஓட்டம். வெளியே தெளிவாக ஒளிந்து கொண்டிருந்த காலை வெளிச்சம் அவளுக்கு ஆதரவாக இருந்தது. அவள் அப்படி என்ன பெரிய தவறு செய்துவிட்டாள்? ஒரு புத்தகத்தை தொட்டிருக்கிறாள், அவ்வளவுதானே. அதற்கு போய் இப்படியா? வெடுக்கென்று பிடுங்கி விட்டாளே. மேரி மனம் கசந்தாள். அந்த நாள் முழுவதும் இனி அவள் துயரம் மேலிட்டு இருக்கப் போகிறாள். அந்த நாள் ஃபுல்லாகவே பெரும் துயரத்தோடவே இருக்க போகிறா. யார்? மேரி. இந்த கொந்தளிக்கும் யோசனைகளுக்கு நடுவே மேரி ஒரு தீர்மானத்திற்கு வந்தால். அவள் உதடுகள் அதை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டன. ஆம், நான் படிக்க வேண்டும், நான் வாசிக்க கற்றுக்கொள்ளப் போகிறேன், நான் எழுத படிக்கப் போகிறேன் என்பதை தனக்குத்தானே மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டால். அன்று நாள் முழுவதும் இந்த வார்த்தைகளை எத்தனையோ முறை சொல்லிக்கொண்டால். அன்பு நிறைந்த கடவுளே, இந்த வயல்வெளியிலிருந்து என்னை வெளியே அழைத்து கொண்டு போ என இறைவனிடம் வேண்டுகிறாள். மேலும் நான் பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டும், நான் வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அது எப்படியாகிலும் நடக்க வேண்டும். அது உணவுக்கான நேரம். குடும்பம் பருத்தி காட்டை விட்டு கிளம்பிய போது மேரி தனது தந்தையுடன் சேர்ந்து கொள்வதற்காக ஓடி சென்றாள். நான் பள்ளிக்கூடத்திற்கு போக முடியுமாப்பா என கேட்க, அதற்கு அவருடைய தந்தை, அடடே மேரி செல்லம், இங்கே நமக்கென்று பள்ளிக்கூடமே கிடையாதம்மா. அப்பாவின் குரல் வருத்தத்தில் தளர்ந்து ஒலித்தது. நான் படிக்க வேண்டும் அப்பா, எழுத படிக்க தெரிந்து கொள்ளணும்னு விரும்புகிறேன். சாம் மெக்லியோட் பதில் ஏதும் கூறவில்லை. விரைவில் பருத்தி எடுப்பதற்கான காலமும் வந்தது. இந்த ஆண்டு பருத்தி நல்ல விளைச்சல் கிடைத்தது, நல்ல விலையும் கிடைத்தது. ஆனால் மேரி ஜோனுக்கு இந்த முறை அவற்றில் ஈடுபாடு வரவில்லை. காரணம், அவள் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே தீவிரமாக யோசித்து கொண்டிருந்தாள். அது என்ன என்றால், தான் கற்றுக்கொள்ள வேண்டும், தான் வாசிக்க வேண்டும், தான் படிக்க வேண்டும் என்பது. ஆனால் அங்கே எந்த ஒரு பள்ளியும் கிடையாது, புத்தகங்கள் இல்லை, எந்த ஒரு ஆசிரியரும் இல்லை. அங்கு இருந்ததெல்லாம் பருத்தி விளையும் பருவ காலம்தான். ஒரு பருவம் முடிந்ததும் இன்னொன்று, அது முடிந்ததும் மற்றொன்று, பின் இன்னும் ஒன்று என அதே வயலில் பருத்தி செடிகளை மட்டுமே மீண்டும் மீண்டும் பயிர் வைத்து கொண்டிருந்தனர். நான் படிக்க விரும்புகிறேன், நான் படிக்க விரும்புகிறேன், மேரி தனக்குத்தானே சொல்லி கொண்டாள். அந்த வார்த்தைகள் எப்போதும் அவளை சுற்றி கொண்டே திரிந்தன. அடுத்த உட்தலைப்பு, மிஸ் வில்சன் அறிமுகம். 11 வயதே ஆன அச்சிறுமி வயலிலிருந்து வீட்டை நோக்கி சென்று அந்த கனமான பருத்தி பொதி என்றால் சுமை, தனது முதுகிலிருந்து இறக்கி வைக்கும்போது தான் தனக்கு அறிமுகமே இல்லாத ஒரு பெண் தன் முன்னால் நிற்பதை கண்டாள். அந்த பெண் புன்னகித்தார். நான் தான் மிஸ் வில்சன். உன்னை போன்ற குழந்தைகள் படித்தாக வேண்டும். உன்னுடைய இந்த பருத்தி எடுப்பு வேலைகள் முடிந்த உடனேயே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக மேயர்ஸ்வில்லிக்கு வர வேண்டும், சரியா? அப்போ மேயர்ஸ்வில்லி என்பது அவர்கள் இருக்கிற கிராமத்திற்கு அருகில் உள்ள மற்றொரு ஊர். மேரிக்குட்டி வருவாய்தானே என கேட்க,
மேரி பதில் சொல்ல நாய் எழாமல் வாயடைத்து நின்றாள் சந்தோஷத்தில். மேரியின் சுறுசுறுப்பு. பருத்தி எடுக்கும் தங்களின் வேலையை தொடர்வதற்காக அனைவரும் வயலுக்கு திரும்பி சென்றனர். மேரியும் ஓடினாள். இப்போதே வாருங்கள், சீக்கிரம், அதோ அந்த மூலையில், பிறகு இங்கே, பருத்தியை எடுங்கள், மசமசவென நிற்காதீர்கள், நான் பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டும் என்று தன் குடும்ப உறுப்பினர்களை மேரி அவசரப்படுத்தினார். திடுமென்று அவள் ஒரு புதிய மனுஷியாக ஆகிவிட்டதைப் போல மற்றவர்கள் உணர்ந்தார்கள். அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள்லாம் மேரிக்கு என்ன ஆச்சு என்று இன்றைக்கி எல்லாரையும் இப்படி பாடாப்படுத்துகிறாளே, அப்போது ஒரு புது மனுஷி போல் அவள் நடந்துக்கிறா அப்படின்ற எண்ணம் மற்றவர்களுக்கு. அடுத்த உட்தலைப்பு மேரியின் புதிய நம்பிக்கை. இந்த புத்தகத்தை என்னிடம் கொடு, உன்னால் படிக்க முடியாது என்று மேரியின் காதுகளில் எத்தனை நாள் ஒலித்து கொண்டிருந்த இந்த வார்த்தைகள் அவளுடைய ஆத்மாவில் இருந்து என்றென்றைக்குமாக துடைத்தெறியப்பட போகின்றன. இது புதிய நம்பிக்கை பிறந்திருக்கிறது. மேரி என்றொரு பெண் குழந்தை அந்த வீட்டிலிருந்து வெளியே போய் முதன்முறையாக படிக்கப் போகிறாள் என்ற நம்பிக்கை. அந்த தலைமுறையில் படிக்கப் போகும் முதல் ஆளும் அவள்தான். அந்த வீட்டில் ஜன்னல் ஓரமாக கீழ்ப்பக்கம் இருந்த ஒரு மேஜையின் மீது தலைமுறை காலமாக பைபிள் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த குடும்பத்தில் எந்த ஒருவருக்கும் எந்த காலத்திலும் அதை படிப்பதற்கு முடிந்ததே இல்லை. காரணம், யாருக்கும் படிக்க தெரியாது. இந்த பைபிளை இனி நான் படித்து விடுவேன், எல்லோருக்கும் படித்து காட்டவும் செய்வேன். மேரி தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டாள். கடை வீதி. மேயஸ்வில்லியில் பெரிய கடை அது. உனக்கு என்னம்மா வேண்டும் என சாம் மெக்லியோட் மேரியை பார்த்து கேட்டார். அதற்கு எழுதுவதற்கு பிரயோஜனமான ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்கப்பா என்றார். கடைக்காரர் ஒரு சதுர வடிவ கடினமான கருப்பு பலகை ஒன்றை அவர்களிடம் எடுத்து காட்டினார். இதுதான் ஸ்லேட். இதை சிறிய வெள்ளை சாக்பீஸ் துண்டினால் நீங்கள் இந்த பலகையின் மீது எழுதலாம். இனி ஸ்லேட்டின் மீது சாக்பீஸை கொண்டு அவளால் கோடுகள் மற்றும் வெள்ளை வரைபடங்களை வரைய இயலும். அதன் பிறகு எப்படி எழுதுவது என்று அவள் அறிந்து கொண்ட நிமிடத்திலிருந்து அவள் எழுத முடியும். எழுதுவாள், கண்டிப்பாக எழுதுவாள். தந்தையும் மகளும் மெக்லியோட்டிலிருந்து வீடு வந்த பிறகு அனைவரும் அடுத்து வரப்போகின்ற நாள் குறித்தே பேசிக்கொண்டிருந்தார்கள். நாளை மேரி ஜேன் பள்ளிக்கூடம் செல்லப்போகும் முதல் நாள். மேரியின் சகோதரிகளும் சகோதரர்களும் சொன்னார்கள், நீ எங்களுக்கும் சொல்லித்தர வேண்டும், சரியா? ஓஎஸ், நான் கற்றுக்கொண்டதை எல்லாம் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். அவள் உறுதியளித்தாள். அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாகவே அவள் புறப்பட தயாராகிவிட்டாள். அப்பாவும் கூட சென்றார். மேயஸ்வில்லிக்கு போய் சேர மேரி நடக்க வேண்டிய தூரம் 5 மைல்கள். அந்த புழுதி படிந்த சாலையில் ஒவ்வொரு நாளும் வீடு திரும்ப மேலும் 5 மைல்கள் தூரம் அவள் நடந்தாக வேண்டும். அடுத்த உட்தலைப்பு மேரி ஜேனின் புதிய கல்வியின் முக்கியத்துவம். மேரி ஜேன் தான் பெற்ற புதிய கல்வியினால் முக்கியமான ஒரு நபராக மாறிக்கொண்டிருந்தாள். அவளால் இப்போது அவளுடைய அக்கம் பக்கத்தவர் கருப்பின மக்களின் வெள்ளை நிற மக்கள் இருவருமே சம்பள கணக்கோ கொடுக்கல் வாங்கல் குளறுபடியோ எதுவென்றாலும் மேரியிடமே கொண்டு வந்தார்கள். கருப்பர்களுக்கு எழுதவோ படிக்கவோ தெரியவில்லை. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் உண்மையில் நியாயமான தொகைதானா என்று கூட கணக்கிட அவர்களுக்கு தெரியவில்லை. இத்தகைய சூழலில் மேரியே அவர்களுக்கு உதவினார். வெள்ளைக்காரர்கள் எதை கொடுக்கிறார்களோ அதை வாங்கி கொள்ள வேண்டியவர்களாகவே இருந்தார்கள் கருப்பினத்தவர்கள். மேரி தனது பள்ளியில் மேலும் புதிதாக கற்றுக்கொண்டு வந்தால் தனது பாதையில் தான் மெதுவாக உயர போய் கொண்டிருக்கிறோம் என்று மனதில் அசை போடுவாள். பட்டமளித்தல் விழா. பள்ளிக்கூடத்தில் சில வருடங்கள் ஓடி மறைந்தன. அடுத்த வருடத்தின் கடைசியில் மேரிக்கு பட்டமளித்தல் இருந்தது. இதுதான் தங்கள் வாழ்க்கையில் காணும் முதல் பட்டமளித்தல் விழா என்பதால் மேயஸ்வில்லியின் மக்களுக்கு அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருந்தது. அந்த பட்டமளிப்பு விழாவின் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி என்பது டிப்ளமோக்களை வழங்குவது. மதிப்புமிக்க வெள்ளைத்தாள் சுருள்களில் இந்த பட்டம் பெறும் மாணவர்கள்
எழுதவும் படிக்கவும் கூடியவர்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. மேரியின் முறை வந்தது. மேரியின் பெயரை சொல்லி கூப்பிட்டார்கள். மேரி தன்னுடைய டிப்ளமோவை வாஞ்சையுடன் பெற்றுக்கொண்டாள். பூ போல அதை ஏந்தி தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். மேஜையில் இருந்த புத்தகத்தை தான் கையில் எடுத்தபோது அதை ஒரு சிறுமி பிடுங்கி கொண்ட அந்த நாள் அவளுக்கு நினைவில் ஆடியது. உன்னால் படிக்க முடியாது என்று அவளை துயரப்படுத்துவதற்கு இனி எந்த ஒருவராலும் ஒருபோதும் முடியாது என்பதில் அவள் பெருமகிழ்ச்சி அடைந்தாள். விழா முடிந்தது. மேரியின் விருப்பம். இரைச்சலும் சந்தோஷமும் நிறைந்த சூழலில் மிஸ் வில்சன் மேரி ஜேனை தோளோடு அணைத்தபடி, மேரி ஜேன், இப்போது நீ என்ன செய்யப் போகிறாய் என கேட்டால், அதற்கு எனக்கு தெரியவில்லை மிஸ், நான் என்னுடைய படிப்பை தொடர விரும்புகிறேன். கருப்பர்கள் எப்போதாகிலும் கல்லூரிக்கு போயிருக்கிறார்களா என வினா எழுப்பினாள். அதற்கு மிஸ் வில்சன், இல்லை, மிக அபூர்வந்தான். ஆனால் நீ போக முடியும். அதற்கு நீ முதலில் உயர்நிலை பள்ளிக்கு போயாக வேண்டுமே என கூறினாள். மேரி தங்களுடைய சின்னஞ்சிறு வீட்டிற்கு திரும்பியதும் தனது படிப்பை எப்படியாகிலும் தொடர்ந்தாக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டாள். மேரி இப்போது எழுத படிக்க தெரிந்தவள். உன்னால் படிக்க முடியாது என்று யாராவது அவளை பார்த்து சொன்னால் இப்போது அவள் உடனே அதற்கு சரியான பதிலடி கொடுக்க முடியும். இந்த பெருமித உணர்வுடனே மேரி மற்றவர்களுடன் சேர்ந்து பருத்திக்காட்டுக்கு வேலைக்கு திரும்பினாள். நாட்கள் கடந்தோடின. அடுத்த உட்தலைப்பு நல்ல செய்தி. ஒரு நாள் பருத்தி வயல்களை நோக்கி ஒரு பெண் வருவதை தூரத்திலிருந்து மேரி பார்த்தாள். மேரி அந்த குரலை கேட்டதும் தெரிந்துவிட்டது வந்தவர் மிஸ் வில்சன் என்பது. உனக்கு ஒரு நல்ல செய்தி வைத்திருக்கிறேன் மேரி. மேற்கு பகுதியில் வாழ்கின்ற ஒரு வெள்ளைக்கார பெண்மணி ஒரு கருப்பின குழந்தையின் படிப்பிற்காக பணம் அனுப்பியிருக்கிறார். அதை பெறுவதற்குரிய ஆளாக நீதான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். நீ மேல் படிப்பிற்காக டவுனுக்கு போக வேண்டும், தயாராகு என்றார் வில்சன். மேரி சந்தோஷத்தில் குதித்தாள். வீட்டை பார்த்து ஓடினாள். நான் மேல் படிப்புக்காக டவுனுக்கு போகிறேன். பக்கத்து வீட்டுகளில் எல்லாம் ஓடிச் சென்றார்கள். பருத்தி வயல்களில் மேரி ஜோன் நாட்கள் முடிவுக்கு வந்தன. அடுத்த பள்ளி ஆண்டின் தொடக்கம் வரப்போகிறது. இன்னும் சில நாட்களே உள்ளன. மேரி தயாரானால். குடும்பத்தாரும் அக்கம்பக்கத்தினரும் மேரியை குறித்து பெருமிதமாக பேசி மகிழ்ந்தனர். அடுத்த உட்தலைப்பு கருப்பினர்களின் பெருமிதம். அவள் புறப்பட வேண்டிய நாளும் வந்தது. வாங்க, சீக்கிரம், ரயிலுக்கு நேரமாகிவிடும். நான் தாமதமாக போக விரும்பவில்லை. வீட்டின் வாயற்படியில் பொறுமையை இழந்து தவிர்த்து நின்றாள் மேரி. அவர்கள் எல்லோருமாக வீட்டை விட்டு புறப்பட்டதும் அண்டை வீட்டுக்காரர் ஒருவர் தனது பண்ணை வாகனத்துடன் வந்து சேர்ந்தார். வண்டியில் ஏறுங்கள், அவர் அன்பு கட்டளையிட்டார். இந்த மாதிரி ஒரு முக்கியமான நாளில் நீங்கள் நடந்து போகக்கூடாது. பாட்சியும் சாமும் இதை எதிர்பார்க்கவில்லை. வண்டி புறப்பட்டது. ஒவ்வொரு தெருவிலும் சில பேர் வந்து கூட சேர்ந்து கொண்டார்கள். சாம், கொஞ்சம் பொறு, இதோ நாங்கள் வருகிறோம். மேலும் சில பேர் புறப்பட்டனர். அந்த குழு மென்மேலும் பெரிதாகி கொண்டே சென்றது. அவர்கள் ரயில் நிலையத்தை அடைந்தபோது அங்கு இன்னும் பலர் காத்திருந்தனர். வண்டி போய் ரயில் நிலையத்தில் நின்றதுதான் தாமதம். மேரியின் விடைபெறல். மேரி தாவி குதித்து இறங்கினாள். மிஸ் வில்சன், மிஸ் வில்சன், இதோ நான் இங்கே இருக்கிறேன். மேரியை அணைத்து கொண்ட மிஸ் வில்சன் அவள் செல்ல வேண்டிய இடம், சந்திக்க வேண்டிய ஆசிரியர் பற்றி குறிப்புகளை விளக்கி சொன்னார். அந்த கௌரவத்திற்குரிய சிறுமியை சுற்றி ஒவ்வொருவரும் கூடி நின்றனர். புகை வண்டி வந்து கொண்டிருந்தது என்பதை மேலிருந்து தெரிந்த புகையும் சத்தமும் அவர்களுக்கு தெரிவித்தன. குட்பை மேரி, குட்பை, வெற்றி உண்டாகட்டும், குட்பை மேரி. வாழ்த்தொலிகள் வந்து கொண்டே இருந்தன. எல்லோருக்கும் கை அசைத்து விடைபெற்றால் ரயில் வேகம் எடுத்தது. நூல் குறிப்பு பார்த்துருவோம். புத்தகம் ஒன்று ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கை நெடுக பேசிக்கொண்டே வருகிறது. உனக்கு படிக்க தெரியாது என்ற கூற்றால் உள்ளத்தில் பெற்ற அடி பிற்காலத்தில் சமையல் செய்தும் தோட்டமிட்டும் பொது இடங்களில் பாட்டு பாடியும் சிறுக சிறுக பணம் சேர்த்து குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்கிட காரணமாக இருந்தது. உலகெங்கும் மூலை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட, கல்வி மறுக்கப்பட்ட சமூக மக்களின் ஒரு குரலாக இருந்தவர் அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மெக்லியோட் பெத்தியோன். இம்மாபெரும் கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது
என்ற தலைப்பில் நூலாக படைத்துள்ளார் கமலாலயன். இவரின் இயற்பெயர் வே. குணசேகரன். வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியுள்ளார். நன்றி.